சென்னை சேப்பாக்கம்னாலே ஆர்சிபி அணிக்கு கண்டம் தான். இதுவரை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சிஎஸ்கே ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 8 ஆட்டங்கள்ல சிஎஸ்கே அணி 7ல வெற்றி அடைந்திருக்கு. சிபி அணி 2008ஆம் ஆண்டு மற்றும் ஒரே ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கு. ஒட்டுமொத்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் இதுவரை 31 போட்டிகள்ல மோதி இருக்கு. சிஎஸ்கே 20 வெற்றிகளும் ஆர்சிபி 10 வெற்றியும் பதிவு செய்திருக்கு. ஒரு போட்டி கைவிடப்பட்டிருக்கு. இதுல சேப்பாக்கம் மைதானத்துல 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற லீக் போட்டியில வெறும் 70 ரன்களுக்கு ஆர்சிபி அணி சுருண்டது. சேப்பாக்கம் மைதானம்னாலே கதி கலங்க வைக்கிற இடமாக மாறி இருக்கு. இதுவரை 16 ஆண்டுகளாக கோப்பை வெல்லாத ஆர்சிபி அணி 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரிலேயாவது கோப்பை வெல்ல வேண்டும்ங்கிற கனவோட களமிறங்கி இருக்கு. இதற்கேற்ப ஆர்சிபி மகளிர் அணி 2024ஆம் ஆண்டு மகளிர் ஐபிஎல் தொடர்ல கோப்பையை கைப்பற்றி இருக்கு. இதனால முதல் போட்டியில இருந்தே வெற்றியோட தொடங்கணுங்கிற முனைப்புல களமிறங்குது ஆர்சிபி அணி. துரதிருஷ்டவசமாக அந்த அணியோட முதல் போட்டியே சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கு. இந்த போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெறதுக்கே அதிக வாய்ப்புகள் இருக்கு. சிஎஸ்கே அணியோட புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிஎஸ்கே அணியோட ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க.